அம்மா திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் அதிமுகன்னு வர மாதிரி பேரெல்லாம் கூட யோசிச்சிட்டாங்க. அமித்ஷா அவர்கள் 4ல இருந்து 5 சீட் வரைக்கும் உங்களுக்கு வாங்கி தரோம். டிடிவி தினகரன் நீங்களும் அண்ணா எங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வாங்க, நாங்க எடப்பாடியை பார்த்துக்கிறோம். சரி, உங்க ஆசைக்கு ஏங்க நாங்க எடுக்கணும்? அப்படி ஒரு நடந்ததாக வச்சுப்போம், சொல்லியிருக்கலாம். அது தற்கொலை முயற்சி தான். தினகரன் அந்த தவறு செய்ய மாட்டார், ஓபிஎஸும் செய்ய மாட்டார், நான் நம்புறேன். ஜோக்கர்களாக மாறுவார்கள். அது நடக்காது. நடந்தால் ஜோக்கர்களாகத்தான் பார்க்கப்படுவார்கள் அந்த 2 பேரும். அப்போ இவ்வளவு நாளா என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க. குறைஞ்சபட்சம் அந்த கட்சியினுடைய கட்டமைப்புல ஒரு மாற்றம் நடக்காத வரை, முதலமைச்சரா எடப்பாடியோட சொல்லட்டும், ஒருங்கிணைப்பாளரா தலைமை பொறுப்பு ஓபிஎஸ் வராருன்னா கூட ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடைக்கும். அது ஓபிஎஸ்க்கு முழுமையாக கிடைக்கும். சரி, கட்சி அவர் கட்டுப்பாடு வச்சு தினகரனுக்கு கூட சின்ன நம்பிக்கை வரலாம், வரும்னு நான் நினைக்கல. அப்போ கூட ஒரு எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்ற வார்த்தைகளை வச்சு நான் சொல்றேன். அதனால அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போ தாவேக்காவோட தான் போவாங்களா? ஏன் எது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன். 2மே இருக்கு சார். தாவேக்காவோட போகலாம், திமுக அணியோட போய் சேரலாம். இல்லப்பா எதுவும் சரி வரல, நம்ம 2 பேரும் அண்ணே வானே 2 பேரும் தனியா இப்போ ஒரு 80-90 தொகுதியில் நம்ம யாருன்னு காட்டுவோம் நினைக்கலாம். ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் அதுவும் தானே இருக்கு. இப்போ செங்கோட்டையன் விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க எல்லாருமே இன்னும் உரிமை இருக்கிறது, இவரே உரிமை மீட்பு கழகம்னு வச்சு போராடிட்டு தான் இருக்காரு, வழக்கு தொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இவர் ஒரு திடீர்னு ராஜினாமா பண்ண அன்னைக்கு ஈவினிங்கே போய் விஜயை பார்க்கறதும், அடுத்த நாளே தாவேக்காவில் போய் சேர்றதுமே கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ செங்கோட்டையன்றது சிலர். அதுதான் முதல் நாள் வெளிப்படையாக நடந்த நிகழ்வு. அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி சென்னைக்கு வந்தார். ஆதவர்ஜுனா ஜான்லாம் போய் செங்கோட்டையனை பார்த்து டிஸ்கஷன் பண்ணி இவருக்கு சில கேள்விகள், அவர்கள் சில அளித்த வாக்குறுதிகள், இதுக்கெல்லாம் பிறகு தானே இந்த ப்ரொசீஜர் படி எல்லாம் நடக்குது. அதனால தானே நான் சொன்ன 27ஆம் தேதி சேர போறாரு நான் சொன்னது காரணம்.